ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கரில் வைக்கிற சாம்பார் மிகவும் சுவையாக வைக்கிறது எப்படின்னு வீடியோவில் காட்டியிருக்கேன். இது கிராமத்து சுவையில் நான் இந்த சாம்பார் வச்சுருக்கேங்க. கிராமத்தில் வைக்கிறதுனாவே சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கிராமத்தில் வைக்கிற சாம்பார் இருக்குங்க. சாம்பாருக்குன்னு எந்த பொடியும் அரைச்சி போட மாட்டாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் துவரம் பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேங்க. இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் தண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். இது கூட பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 4 பெரிய தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டுட்டு பருப்பை நல்லா வேக விடலாம். என்னோட குக்கர் 2 விசில்லே நல்லா வெந்துடும். உங்கள் குக்கர்லாம் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை நல்லா வேக விட்டுருங்க. குக்கரில் உள்ள ஏர்லாம் அடங்கினோன்னே மூடி திறந்துட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் மறக்காமல் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ அதே குக்கரவே கழுவிட்டு நீங்கள் சாம்பார் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா குக்கர் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 50 ml போல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி இது கூட சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3/4 பாகம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். 1 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 பெரிய கேரட் இது கூட சேர்த்துருக்கேன். பீன்ஸ் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இந்த சாம்பார் நேரமும் மிச்சமாகும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு இது கூட சேர்த்துட்டு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்புலாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரே விசில் மட்டும் விடுங்க. 2-3 விசில் விட்டிங்கன்னா முருங்கைக்காயெலாம் உடஞ்சிரும். அதனால் 1 விசில் விட்டால் போதும். 1 விசில் விட்டோடனே அந்த ஏர்லாம் அடங்கினோடனே இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் பாருங்கள், எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இது கூட மல்லி இலை தூவிட்டு கண்டிப்பாக இந்த சாம்பார் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஹோட்டல்லாம் என்னங்க சாம்பார், இந்த சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.